Very good morning, guys. போன லெக்சரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸை பற்றி பார்த்தோம். தட் இஸ் கெப்பாசிட்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜை ஸ்டோர் பண்ணுற ஒரு டிவைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் டயலெக்ட்ரிக்ஸ் இன் கெப்பாசிட்டர்ஸ். ஓகே, தட் இஸ் கெப்பாசிட்டர்னு இன்னைக்கு பார்க்கும்போது சார்ஜ் ஸ்டோர் பண்ணுற டிவைஸ்ன்னு பார்த்தோம். இன்னொன்று என்ன பார்த்தோம், எக்ஸ்பெரிமெண்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்றது எப்படி பார்த்தோம் நம்ம. தட் இஸ் ஒரு ரெண்டு பிளேட் இருக்கு, அந்த பிளேட்டு ஒரு பேட்டரியால் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ரெண்டு பிளேட்டோட ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல்ல ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்படிதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரெண்டு பிளேட்டுக்குள்ள ஒரு டைஎலக்ட்ரிக்கை பிளேஸ் பண்ணா என்ன ஆகும். தட் இஸ் டைஎலக்ட்ரிக்ன்றது என்னது, இட்ஸ் அ இன்சுலேட்டிங் மெட்டீரியல். அதை உள்ள பிளேஸ் பண்ணா என்ன ஆகும். இது வரைக்கும் நம்ம ரெண்டு பிளேட் பார்த்தது எதர் அந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் உண்டான ஸ்பேஸ் வந்து இட் மே பி எம்டி ஸ்பேஸாக இருக்கலாம் ஆர் ஏர் ஸ்பேஸாக இருக்கலாம். இப்படி தான் நம்ம பார்த்தோம். பட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அது ரெண்டுத்துக்குள்ள ஒரு டைஎலக்ட்ரிக்கை பிளேஸ் பண்ணா என்ன ஆகும், வாட் ஆர் ஆல் த கன்சிடரேஷன் வி ஹேவ் டு மேக் அண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த லெக்சரில், தட் இஸ் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகே, ரைட். என்னன்றதை இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாமா? எஸ். எப்படி நம்ம earlier we have derived an expression for parallel plate capacitor assuming the distance between the plates is filled with air or empty space. இது ஆல்ரெடி தெரியும். parallel plate capacitorக்கு நம்ம derive பண்ணோம். that is what is the derive பண்ணோம், C is equal to epsilon naught A divided by D அப்படின்னு derive பண்ணோம். this is epsilon 0 அப்படின்ற thing, அது ஒண்ணே it refers air space or permittivity of air or vacuum அப்படின்றத அதே இண்டிகேட் பண்ணிடும். that is அதுக்கு மட்டும்தான் இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ் இந்த வேல்யூன்றதை நம்ம எடுத்துட்டு வர முடியும். இன்கேஸ் இதே மீடியத்தில் பிளேஸ் பண்ணால் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, அதனால அதுக்கு எப்படி நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா ரெண்டு விஷயம் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். என்ன விஷயம் எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டைஎலக்ட்ரிக்கை ஓகே பிளேஸ் பண்ண போறேன். தட் இஸ் கெப்பாசிட்டர் ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டைஎலக்ட்ரிக் பிளேஸ் பண்ண போறேன். ஓகே, பட் ரெண்டு கன்சிடரேஷன் எடுத்துக்கிறேன். என்ன கன்சிடரேஷன், கெப்பாசிட்டரை ஃபர்ஸ்ட் பேட்டரியில கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரியா, கனெக்ட் பண்ணி டைஎலக்ட்ரிக் உள்ள பிளேஸ் பண்ணா என்ன ஆகும், பேட்டரி கனெக்ட் பண்ணாம டைஎலக்ட்ரிக்கை பிளேஸ் பண்ணா என்ன ஆகும். ஓகே, ரெண்டு கன்சிடரேஷன். தட் இஸ் பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கும் கெப்பாசிட்டரோட ஒரு கண்டிஷன்ல, உள்ள எப்படியும் டைஎலக்ட்ரிக் பிளேஸ் பண்ண போறோம். ரெண்டு கண்டிஷன்லயும் உள்ள டைஎலக்ட்ரிக் தான் பிளேஸ் பண்ண போறோம். ஓகே, பட் எய்தர் ஒரு கண்டிஷன்ல எப்படி நம்ம வச்சுக்க போறோம், தட் இஸ் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னொரு கன்சிடரேஷன்ல பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். ரெண்டு கண்டிஷன்ல பேஸ் பண்ணி the things we are going to find out. சரியா, இதுல கண்டுபிடிக்கிற மாதிரி எந்த விஷயமே இருக்காது. நம்ம சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் வெதர் இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஆர் இன்க்ரீஸ் ஆகுமா ஆர் டிக்ரீஸ் ஆகுமான்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம். தட் இஸ் வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ். இப்போ இதுல என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கலாம் மேக்ஸிமம். இப்போ ரெண்டு பிளேட் இருக்குன்னா பிளேட்ல இட் கேரிஸ் சம் சார்ஜஸ், அதனால Q ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ஓகே, அண்ட் ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் நம்ம என்ன கிரியேட் பண்றோம், ஃபீல்டு கிரியேட் பண்றோம். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு E. ஓகே, அண்ட் தென் இட் இஸ் கனெக்டட் பை பேட்டரி சோர்ஸ். அப்ப பேட்டரி சோர்ஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னா அங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அக்ராஸ் த டூ டெர்மினல்ஸ் இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். தட் இஸ் V. ஓகே, அண்ட் தென் இதெல்லாம் வச்சு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். தென் C. அப்ப அந்த கெப்பாசிட்டன்ஸை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், எனர்ஜி கண்டுபிடிக்கலாமா. தட் இஸ் யுவர் U. அப்ப இந்த ஃபேக்டர்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இங்க டிட்டர்மைன் பண்ண போறோம். அப்ப இந்த ஃபேக்டர்லாம் எப்படி இன்கேஸ் பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆயிருந்ததுன்னா கெப்பாசிட்டரோட இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஒருவேளை பேட்டரி கனெக்ட் ஆயிருந்ததுன்னா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும், எய்தர் இட் வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆர் பிகம் கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி நம்ம இப்போ போகக்கூடிய டெரிவேஷன் சொல்ல முடியாது. இட்ஸ் a sort of டெரிவேஷன் டைப்ல தான் இது வரும். பட் இது டெரிவேஷன் மாதிரி இருக்காது. ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ன்ற மாதிரி we can able to go. ஓகேவா, புரிஞ்சுதா கண்ணா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன், when the capacitor is disconnected from the battery. இந்த கேஸ் எடுத்துக்க போறோம் இப்போ நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் 1 எடுத்துப்போம். that is when a capacitor is disconnected from the battery. இப்போ அரேஞ்ச்மெண்ட் செட்டப் எப்படி, டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு, இது ரொம்ப சிம்பிள். தட் இஸ் கெப்பாசிட்டர் வித் டூ parallel plates with cross sectional area A and distance between them is D. cross sectional area. ஓகே, தட் இஸ் ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் அதோட ரெண்டு பிளேட்டோட ஏரியா வந்து A and the distance between them is D. distance between them is D. And the two plates are connected with a battery source. Okay, அவ்வளவுதான்.
இனிஷியலாக நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் என்ன எடுத்துக்க போகிறோம், கெப்பாசிட்டர் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பேட்டரி தான் எடுத்துக்க போகிறோம். ஓகே, பட் இனிஷியலாக எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வேணும். சரியா, கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துன்னு வரணும்னா பேட்டரி சோர்ஸ் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எனக்கு வரும். அதுலேருந்து தான் நான் நிறைய விஷயம் டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா பேட்டரி சோர்ஸ் கனெக்டே பண்ணல அப்படின்னா வோல்டேஜ்ன்ற கான்செப்டே அங்கே வராது. ஓகே, அதனால நான் முதல்ல கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபேக்டர்ஸை நான் டிட்டர்மைன் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அந்த பேட்டரி சோர்ஸ் கனெக்ட் பண்ணும்போது என்ன எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் நான் கன்சிடரேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். அதோட வேல்யூஸை டேர்ம் பண்ணுறேன். எப்படி முதல்ல பேட்டரி சோர்ஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கிறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு பேட்டரி சோர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, கனெக்டட் டு a capacitor and gets charged. சரியா, அப்போ அந்த பிளேட் சார்ஜ் ஆயிடுச்சு. தட் இஸ் Q0. ஓகே, அந்த பிளேட் எவ்வளோ தூரம் சார்ஜ் ஆயிருக்கு, Q0 அப்படின்ற அளவுக்கு சார்ஜ் ஆயிருக்கு வித் வோல்டேஜ் V0. Q0 வந்து சார்ஜ் ஆயிருக்கு. எவ்வளோ வோல்டேஜ் இருந்திருக்கு அந்த டெர்மினல்ல, V0ன்ற வோல்டேஜ் இருந்திருக்கு. ஓகே ரைட், அப்போ என்ன இருக்கும், நம்ம கெப்பாசிட்டன்ஸ் ஈஸியாக டிஃபைன் எப்படி பண்ணலாம், C0 is equal to Q0 by V0, C is equal to Q by V, அதுதான் கொடுத்துருக்கேன். C0 is equal to Q0 divided by V0. இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா நான் டயலெக்ட்ரிக்கை உள்ள இன்ட்ரடியூஸே பண்ணல. ஓகே, இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே தெரியும், உள்ள டயலெக்ட்ரிக் இன்ட்ரடியூஸே பண்ணல. ஜஸ்ட் 2 பிளேட்டை வந்து பேட்டரி சோர்ஸோட கனெக்ட் பண்ணி இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வச்சு ஃபர்தர் கன்சிடரேஷனுக்கு நம்ம போவோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம், இப்போ இந்த பேட்டரியை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள டயலெக்ட்ரிக்கை ஆட் பண்ண போறேன். அந்த டயக்ராம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? இப்படி தான் இருக்கும் அந்த டயக்ராம். பாருங்க, ஆஃப்டர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக் அண்ட் பேட்டரி இஸ் டிஸ்கனெக்டட். பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், டயலெக்ட்ரிக் உள்ள இதுதான் டயலெக்ட்ரிக்ன்றது. இந்த ஷேடட் போர்ஷன் காமிச்சிருக்கேன்ல, இதுதான் டயலெக்ட்ரிக். இட் மேபி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் டயலெக்ட்ரிக்ல வந்து என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா மைக்கா, கிளாஸ், ஷீட்டு. ஓகே, எல்லாமே உங்களுக்கு இட்ஸ் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் தான், எல்லாமே டயலெக்ட்ரிக் தான். ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடரேஷனுக்கு வர போறோம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டேர்மா நம்ம டிஃபைன் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கு இன் கேஸ் நான் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், உள்ள டயலெக்ட்ரிக்கை பிளேஸ் பண்ணிட்டேன் 2 பிளேட்டுக்கு நடுவில். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்க போறது, இப்போ நான் அதை தான் பார்க்க போறேன். எப்படி பண்ணலாம் பாருங்க. பிஃபோர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக், ஓகே, பிஃபோர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக் சிக்மா ஆர் இஸ் ஈக்குவல் டு E by E0. புரிஞ்சுதா கண்ணா? பிஃபோர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக் எப்படி இருக்கு, சிக்மா ஆர் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் எப்சிலான், சாரி சிக்மா ஆர்னு சொல்லிட்டேன், எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு E by E0. இந்த E by E0ன்ற டேர்ம் எப்படி வந்திருக்கும், புரிஞ்சுதா? எப்படி வந்ததுன்றது புரியுதா? ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். தட் இஸ் எப்சிலான் ஆர் அப்படின்னா என்னது, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம், எப்சிலான் ஆர்ன்றது என்னது, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். இது ஆல்ரெடி எங்க பார்த்துருக்கோம், நம்ம கூலும்ஸ்ல பார்க்கும்போதே பார்த்துட்டோம். அப்போ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம், தட் இஸ் மீடியம், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் divided by permittivity of air அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோமா? that is epsilon r is equal to epsilon divided by epsilon 0. epsilon r is equal to epsilon divided by epsilon 0. அங்க எப்சிலானுக்கு பதிலா நான் என்ன எழுதியிருக்கேன், in medium. மீடியம்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட இது என்ன, கேபிட்டல் E ன்னு எடுத்துட்டு இருக்கேன். இன் கேஸ் அதே வந்து ஏர் ஸ்பேஸ்ல ஆர் வேக்யூம்ல எப்படி இருக்கும்னு எடுத்துட்டு இருக்கேன், E0, that is E0. ஓகேவா, எப்சிலான் 0க்கு E0, எப்சிலானுக்கு E. இங்க என்ன இந்த ரிலேஷன் வந்தது, புரியுறதா எப்படி வந்தது அந்த ரிலேஷன்றது? அவ்வளவுதான் கண்ணா. இப்போ பிஃபோர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக், டயலெக்ட்ரிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருந்திருக்கும், சரியா? இதே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப்டர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக், இதே எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுக்கு அப்புறம், தட் இஸ் டயலெக்ட்ரிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதில் சொல்லிடுறேன் முன்னாடியே, இதுல எல்லா கன்சிடரேஷன் நம்ம எடுத்துக்கிறோம் தெரியுமா, ஒவ்வொரு இதுவா, தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, வோல்டேஜ், கெப்பாசிட்டன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 2 இதா நம்ம பிரிப்போம், சரியா? ஒரே இதே போதும், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக் மட்டுமே உங்களுக்கு போதும். பட் அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் போது எப்படி இருக்குன்றதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம், சரியா? டயலெக்ட்ரிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது, அதாவது முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே கொண்டு வந்து தட் இஸ் அதோட கன்க்ளூஷன் என்ன, இந்த மாதிரி நம்ம ஸ்டேட் பண்ணிட்டே போவோம், டிஃபைன் பண்ணிட்டே போவோம் ஒவ்வொரு டேர்மா, சரியா? எல்லாத்தையும் காமனா வரும், ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த இது. ஓகே, தட் இஸ் ஒரு கன்சிடரேஷன், ஒரு இது எடுத்துக்க போறோம்.
தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துட்டு இருக்கோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துட்டோம்னா பிஃபோர் டைஎலக்ட்ரிக் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஆஃப்டர் அதோட கன்க்ளூஷன் அவ்வளோதான். எல்லாத்துக்கும் இதே ஸ்டெப்பை தான் கேரி அவுட் பண்ண போகிறோம். உள்ள சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வர போகிறது, ஒவ்வொரு ரிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டேர்ம் மாறும், அவ்வளோதான். ஓகேவா, சிம்பிளா அவ்வளோதான். இப்போ பார்க்கலாமா இப்போ நம்ம ஆஃப்டர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? தட் இஸ் பாருங்க, இந்த விஷயத்துல இந்த இடத்துல டைஎலக்ட்ரிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். ஓகே, டைஎலக்ட்ரிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணா ஆல்வேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். ஓகேவா, ஏர் ஸ்பேஸ்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைஎலக்ட்ரிக்ல எலக்ட்ரிக் ஃபீல்டும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்பேஸ்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஜாஸ்தியா இருக்கும். டைஎலக்ட்ரிக்ல எப்படியுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாயிடும். இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸா படிச்சது தான். அந்த ரிலேஷன்லேருந்து எடுத்துட்டு வரோம். சரியா, அந்த கன்சிடரேஷன் கொண்டு வந்ததுனால எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு இ பை இ0 இதுதான் ரிலேஷன். பட் டைஎலக்ட்ரிக் பிளேஸ் பண்ணா என்ன ஆகும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இ குறைஞ்சிரும். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைஎலக்ட்ரிக் இருக்கிறது குறைஞ்சிரும் அப்படின்றது இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போயிடுது. அப்போ தெரிஞ்சதுனால இந்த ரிலேஷனை அப்படியே மாற்றிக்கிறோம். எப்படி மாற்றுறோம்? எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு இ0 டிவைடட் பை இ. ஏன் மாற்றுறோம்? பிகாஸ் இ வந்து கம்மியான வேல்யூ, இ0 வந்து ஜாஸ்தி. ஓகே, அதனால அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறோம். டைஎலக்ட்ரிக்ல இது ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, டைஎலக்ட்ரிக் ரெடியூசஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, டைஎலக்ட்ரிக்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெடியூஸ் ஆகிடும். அதனால இ டினாமினேட்டருக்கு போயிடுச்சு. சரியா, எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு இ0 டிவைடட் பை இ. அப்போ இ இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இ இஸ் ஈக்குவல் டு இ0 டிவைடட் பை எப்சிலான் ஆர். ஓகேவா, புரிஞ்சுதா கண்ணா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, மேக்ஸிமம் மெட்டீரியல்ல உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா இந்த ஸ்டெப் அப்படியே வந்திருக்கும். ஓகே, பட் ஏன் வந்தது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது சிம்பிள். ஆர்எல்ஸ் நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே அந்த ரிலேஷன் எழுதினாலும் சரி, உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா நான் பண்ணலாம். பட் நிறைய விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது இதெல்லாம் மறந்துடும் சில விஷயம். அதனால ஆல்வேஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிங்க அப்படின்னா, டெரிவேஷன் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே, இ இஸ் ஈக்குவல் டு இ0 டிவைடட் பை எப்சிலான் ஆர். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இதுல நம்ம என்ன சொல்ல போறோம்? That is, electric field in dielectric medium is less than electric field in air medium. Okay, electric field in dielectric medium is less than electric field in air medium னு சொல்ல போறோம். அப்ப கன்க்ளூஷன் எப்படி எழுதணும்? இதுக்கு கன்க்ளூஷன் கொடுத்தா கன்க்ளூஷன் E is less than E0. That is, E0 is greater. Electric field in air medium is always greater than electric field in dielectric medium. இந்த ஸ்டெப் இது ஆல்வேஸ் காமன். ஃபார் மீடியம் எடுத்துட்டீங்கன்னா ஆல்வேஸ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் டைஎலக்ட்ரிக் மீடியம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1. அதாவது எப்சிலான் ஆர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1. சரியா, அதனால இந்த கண்டிஷனுக்கு நீங்க டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம கூலும்ஸ் லாலயே பார்த்துட்டோம். எப்சிலான் ஆர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1. இங்க மட்டும் இந்த கன்சிடரேஷன் மட்டும் ஒவ்வொரு இதுக்கு மாறும். தட் இஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் டைஎலக்ட்ரிக்ல ஒரு நம்ம எடுத்துட்ட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த E அப்படின்ற டேர்ம் வந்து E ஆர் C ஆர் Q அந்த டேர்ம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காமிக்கணும். இன்கேஸ் அது கம்மியா இருக்கு அப்படின்னா ஏர் மீடியம்ல இருக்கிற இது வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி காமிக்கணும். இதுதான் கன்க்ளூஷன். ஓகே, இப்போ சொல்லுங்க, இதுல எது ஜாஸ்தியா இருக்கு? ஓகே, ஏர் மீடியம் தான் ஜாஸ்தியா இருக்கு. பிகாஸ் டைஎலக்ட்ரிக் பிளேஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாகும் தெரியும். அதனால E is less than E0. ஓகேவா, அதனால ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயத்துக்கு மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா மற்றது எல்லாமே அதே மாதிரி தான் வரும். ஓகேவா, டவுட் ஏதாவது இருக்கா? குட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தட் இஸ் கன்க்ளூஷன் என்ன இதுக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெடியூசஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக். ஓகேவா, அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். இப்போ V போக போறோம். Vக்கு என்ன பார்க்க போறோம்? பிஃபோர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டைஎலக்ட்ரிக், அதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கு? C0 is equal to Q0 by V0. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். அதாவது பேட்டரி சோர்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணி ஒரு வேல்யூ எடுத்துட்டோம். சரியா, அந்த வேல்யூ தான் இது. C0 is equal to Q0 by V0. இப்போ பாருங்க, இதுல டோட்டலா இந்த ப்ராசஸ் மொத்த ப்ராசஸ்லயுமே Q0ன்றது கான்ஸ்டன்ட். ஓகே, சார்ஜஸ் அப்படின்றது இந்த மொத்த ப்ராசஸ்லயுமே சார்ஜ்ன்றது இந்த மொத்த ப்ராசஸ்லயுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இங்க இந்த டயக்ராம் பேட்டரி சோர்ஸ் டயக்ராம் இருக்கா? அதோ இப்போ இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா இந்த சார்ஜஸ் இருக்கு தெரியுமா? the charges is always Q is always constant இந்த கேஸுக்கு. தட் இஸ் பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆனது. ஓகே, பேட்டரி டிஸ்கனெக்டட் அந்த கேஸுக்கு எப்படி இருக்கும்? Q is always constant. ஓகே, அது Q வேரியே ஆகாது. ஓகே, அப்ப பாருங்க, இப்ப சொல்லுங்க என்ன ஆகும்? C0 is equal to Q0 divided by V0. அப்ப Q is constant. இது பிஃபோர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டைஎலக்ட்ரிக்.
ஆஃப்டர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே என்ன ஆகும் பாருங்க. இப்போ பாருங்க Q0 வந்து கான்ஸ்டன்ட். அப்ப C is inversely proportional to V. C0 is inversely proportional to V0. புரிஞ்சுதா? அப்ப என்ன ஆகும்? C0 is inversely proportional to V0 னா கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? வோல்டேஜ் கம்மி ஆகும். ஆர் வைஸ் வெர்சா சொல்லணும்னா வோல்டேஜ் கம்மி ஆச்சுன்னா கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி சொல்லணும் நம்ம? இப்ப இன்ட்ரோடியூசிங் த டயலெக்ட்ரிக் will reduce the potential. அப்ப டயலெக்ட்ரிக் உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணனா பொட்டன்ஷியல் கம்மி ஆகும், கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பாருங்க V is equal to ED. இது எங்க இருந்து எடுத்தோம்? நம்ம போன நேத்திக்கே அந்த ரிலேஷனை பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? E is equal to minus dV by dx. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எடுத்தது தான் V is equal to ED ன்னு பார்த்திருக்கோம். சரியா? இந்த மைனஸ் வந்து அந்த டைரக்ஷனை இண்டிகேட் பண்றதுக்காக தான். அதனால எல்லா இடத்துலயும் மைனஸ் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, V is equal to ED. அப்ப V is equal to E க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? E க்கு பதிலா என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? E0 by epsilon r னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. E0 by epsilon r into d. அப்ப E0 into d is your V. கரெக்ட் தானே? ED னா V னா E0 into d in air space அப்படினா that is your V0. அப்ப V is equal to V0 by epsilon r கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. அப்ப V is equal to V0 by r அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்? கன்க்ளூஷன் டெரைவ் பண்ணணும். அப்ப கன்க்ளூஷனுக்கு திருப்பி என்ன, எதை பேஸ் பண்ணி கன்க்ளூஷன்? டயலெக்ட்ரிக் will decrease the potential difference. அப்ப டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஏர் ஸ்பேஸ் ஜாஸ்தியா இருக்கணும். அப்ப V is less than V0. ஓகே, அப்ப epsilon r is greater than 1. when epsilon r is greater than 1, always epsilon r greater than 1 தான் இருக்க போறது. அப்ப V is less than V0. potential decreases by introducing a dielectric ன்றது உங்களோட கன்க்ளூஷன். இப்போ அடுத்ததுக்கு வர போறோம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு டவுட் இருக்கா ஏதாவது? அண்ட் தென் பொட்டன்ஷியல் சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதான். இப்போ கெபாசிட்டன்ஸும் அதே தான். பிஃபோர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக் என்ன வர போறது? C0 is equal to Q0 by V0. ஆல்ரெடி முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போறது. டயலெக்ட்ரிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போறதுன்றது முன்னாடியே ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டோம். அதே தான் இங்கேயும் சொல்ல போறோம். என்ன? ஆஃப்டர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக் அப்ப பாத்தீங்கன்னா C is equal to Q0 by V. அப்ப where Q0 is constant. Q0 கான்ஸ்டன்ட் தானே. Q0ல எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. இந்த மொத்த பேட்டரி டிஸ்கனெக்டட் ஸ்டேட்மெண்ட்லயும் இந்த கேஸ் ஒன்ல மொத்தம் Q0 கான்ஸ்டன்ட். ஓகே, அப்ப Q0 கான்ஸ்டன்ட்னா C is equal to Q0 by V. இப்போ என்ன பண்ண போறோம்? இன்ட்ரோடியூசிங் a dielectric increases the capacitance. capacitance dielectric இன்ட்ரோடியூஸ் பண்ணா என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இன்க்ரீஸ் ஆகும்னா C is equal to Q0 by V0 by epsilon r. இது எப்படி வந்தது? இந்த V க்கு பதிலா V0 by epsilon r னு போடுறோம். that is V0 by epsilon r னு போடுறோம். அப்ப இந்த இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்? C is equal to Q0. இந்த epsilon r மேல போயிடும். epsilon r divided by V0. அப்ப Q0 by V0 அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? C0. ஓகே, கெபாசிட்டன்ஸ் இன் ஏர் மீடியம் C0 அப்படின்னு சொல்லுவோம். that is C0 C0 அப்படினா என்ன இடத்துலலாம் நம்ம மென்ஷன் பண்றோமோ அது எல்லாமே ஏர் மீடியம். C E V அப்படின்லாம் நம்ம என்ன இடத்துலலாம் மென்ஷன் பண்றோமோ அது எல்லாமே இன் டயலெக்ட்ரிக் மீடியம். that is டயலெக்ட்ரிக் தான் அதோட மீடியம். ஓகேவா? புரிஞ்சுதா? அவ்வளவுதான். அப்ப என்ன போடுவோம்? இதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? C is equal to epsilon r C0. ஓகேவா கண்ணா? புரிஞ்சுட்டா? epsilon r C0. அப்ப இது கன்க்ளூஷன் என்ன? when epsilon r is greater than 1, C greater than C0, because dielectric introduce பண்ணா C என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இது ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியலுக்கு என்ன பார்த்தோம்? டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அதனால V0 கிரேட்டரா இருந்தது. இந்த இடத்துல என்னது? இன்க்ரீஸ் ஆகும். அதனால C கிரேட்டரா இருக்கு. C is greater than C0. புரிஞ்சுதா? hence introduction of dielectric increases the capacitance. இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் C0 அப்படின்னா that is அதோட ரிலேட்டிவ் டேர்ம் நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோம். என்னன்னு படிச்சிருக்கோம்? அதை தான் நம்ம நேத்தி கண்டுபிடிச்சோம். that is capacitance of parallel plate capacitor அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். என்னது? C is equal to epsilon naught A divided by D அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப epsilon r into epsilon naught A divided by D இந்த ஈக்குவேஷன்ல C0 க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப epsilon is equal to epsilon r into epsilon naught என்னது? நம்மளோட epsilon, that is மீடியம். வெறும் மீடியம். மீடியத்துல பிளேஸ் பண்ணா என்ன ஆகும்? that is என்ன நம்ம சொல்லுவோம்னா எப்சிலான்னா வெறும் மீடியம்னு சொல்லுவோம். ஓகேவா? epsilon is equal to epsilon r into epsilon naught. அப்ப C is equal to epsilon A divided by D.
கேஸ் மீடியத்தில் இருந்ததுன்னா கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்? C is equal to எப்சிலான் A divided by D. புரிஞ்சுதா கண்ணா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுதான் இது என்னன்னு சொல்லுவோம்னா எப்சிலானை தான் வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் டயலெக்ட்ரிக் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மீடியத்தில் பேஸ் பண்ணுறது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் டயலெக்ட்ரிக் மீடியம். எப்சிலான் ஆர்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகேவா? டவுட் இருக்கா? குட். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகேவா? சாரி, இந்த இடத்துல நான் போடும்போது மீடியம்னே சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட. ஓகே, ஐம் சாரி. இந்த இடத்துல போடும்போது ரிலேட்டிவ்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகே, தட் இஸ் ஆல் பெர்மிட்டிவ் மீடியம் பெர்மிட்டிவ். ஓகே, சரி கண்ணா. அடுத்தது போலாமா? அடுத்தது என்னது? எனர்ஜி. எனர்ஜி எப்படி நம்ம பண்ண போறோம்? பிஃபோர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? U naught is equal to half into Q naught square divided by C naught. ஓகேவா? அப்ப Q naught இதுல கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியும்? C naught இன்க்ரீஸ் ஆகும்ன்றதும் நம்மளுக்கு தெரியும். முன்னாடியே ஸ்டேட்மெண்ட்ல பார்த்துட்டோம். டயலெக்ட்ரிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா C naught இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. அப்ப C naught இன்க்ரீஸ் ஆச்சுன்னா U naught என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆயிடும். அப்ப என்ன கன்க்ளூஷன் இதுக்கு? வித் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக் கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ் அண்ட் எனர்ஜி டிக்ரீசஸ். அப்ப கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆயிடும். புரிஞ்சுதா கண்ணா? டவுட் இருக்கா? இப்ப இதுல தெளிவா பார்க்கலாம் பாருங்க. என்னன்னா ஆஃப்டர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக், ஓகே, டயலெக்ட்ரிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். அப்ப U is equal to half into Q naught square divided by C. அப்ப C க்கு பதிலா வேல்யூ எழுதுங்க. என்ன? C naught into epsilon R. ஓகே, அதோட ரிலேட்டிவ் டேர்ம் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப U is equal to U naught divided by epsilon R. புரிஞ்சுதா? U is equal to Q naught, that is Q naught square by C naught ன்றது என்னவா மாறிடும் நம்மளுக்கு? U naught ன்னு மாறிடும். அப்ப U is equal to U naught divided by epsilon R. half ன்றது கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப U naught divided by epsilon R ன்னு வரும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஏர் மீடியம் ஜாஸ்தியா இருக்கும். தட் இஸ் அந்த வேல்யூ மீடியத்தில் இருக்கிறது கம்மியா இருக்கும், ஏர் ஜாஸ்தியா இருக்கணும். அப்ப எப்சிலான் ஆர் கிரேட்டர் than 1 இருந்தா U is less than U naught. ஓகே, எனர்ஜி டிக்ரீசஸ் வித் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக். அவ்வளவுதான். இப்போ நம்ம எது முடிச்சிட்டோம்? கேஸ் 1, தட் இஸ் பேட்டரி இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த கெபாசிட்டர்ன்றது டோட்டலா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பார்க்க போறோம்? த பேட்டரி ரிமைன்ஸ் கனெக்டட் வித் த கெபாசிட்டர். அப்ப பேட்டரி வந்து கெபாசிட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த டயலெக்ட்ரிக் மீடியம் பிளேஸ் பண்ணிருக்கோம். பேட்டரி வந்து கெபாசிட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ கனெக்ட் ஆச்சு அப்படின்னா எது கான்ஸ்டன்ட்? தட் இஸ் சார்ஜ் வேரி ஆகும். பேட்டரி டெர்மினலோட கனெக்ட் ஆச்சுன்னா V வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடும். தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த பிளேட்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட். அப்ப பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா வேற எது கான்ஸ்டன்டா இருக்கும்? ஃபீல்ட் வில் ஆல்சோ பி கான்ஸ்டன்ட். பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்னா ஃபீல்ட் என்ன ஆகும்? ஃபீல்ட் டிஃபரே ஆகாது. ஓகே, பிகாஸ் எக்ஸ்டர்னல் சப்ளை அப்படின்றது எதுவுமே இருக்காது நம்மளுக்கு. எக்ஸ்டர்னலா புஷ்ஷே பண்ண மாட்டோம். அப்போ புஷ்ஷே பண்ணாத போது ஃபீல்ட் என்ன ஆகும்? நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, சார்ஜஸ் வில் வேரி, சரியா? Q வில் வேரி, பட் இது எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? ஃபீல்ட் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் த டெர்மினல்ஸ் வில் ஆல்சோ பி கான்ஸ்டன்ட். ஓகேவாங்கண்ணா? இதுதான் இந்த இடத்துல பார்க்க போறோம். இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். Let battery V naught remains connected in the capacitor and dielectric is inserted in it. Diagramலயே பார்த்துட்டோம். The potential difference V naught across the plate remains constant. Okay, இது constant. Potential difference constant. Potential difference constant இருக்கிறதுனால electric field is also constant. புரிஞ்சுதா கண்ணா? டவுட் இருக்கா? குட். இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்? எதுக்கு கான்ஸ்டன்ட் தெரிஞ்சு போச்சு? பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்க போறோம்? இப்ப சார்ஜ், கெபாசிட்டன்ஸ், எனர்ஜி, 3 தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அதுல எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? நம்ம 4 விஷயம் கண்டுபிடிச்சோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம். அப்புறம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்தது கெபாசிட்டன்ஸ், அப்புறம் எனர்ஜி. பிகாஸ் அதுல 4 ஒன்று தான் கான்ஸ்டன்ட், சார்ஜ் மட்டும் தான் கான்ஸ்டன்ட். மிச்சம் 4 பேராமீட்டர் கண்டுபிடிச்சோம். இதுல 2 பேராமீட்டர் கான்ஸ்டன்ட், அதனால மிச்சம் 3 பேராமீட்டர் கண்டுபிடிச்சா போதும். சரி, ஓகேவா கண்ணா? ரைட். பாருங்க இப்ப எப்படி சார்ஜ் Q ஆஃப்டர் இன்ட்ரோடியூசிங் ஆஃப் டயலெக்ட்ரிக். பிஃபோர் இன்ட்ரோடக்ஷன் ஒன்றும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டே இருக்கோம் எல்லாத்தையும் பிஃபோர் இன்ட்ரோடக்ஷன். அதனால எந்த விஷயத்துக்கு சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு மட்டும் பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா ஆஃப்டருக்கு போயிடுவோம். சரியா? இப்போ ஆஃப்டர் இன்ட்ரோடியூசிங் த டயலெக்ட்ரிக். அப்போ டயலெக்ட்ரிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணா என்ன ஆகும்?
when dielectric is inserted the charge increases by the factor of epsilon r. okay எப்படி ஒண்ணும் கிடையாது ரொம்ப சிம்பிள் என்ன epsilon r relative permittivity is equal to என்னன்னு பார்த்தோம் relative permittivity of medium divided by relative permittivity of air இதான பார்த்தோம் just cross multiply பண்ணுங்க இந்த டேர்முக்கு பதிலா q சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இதுக்கு பதிலா q0 னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் just cross multiply பண்ணுங்க பண்ணீங்கன்னா q is equal to q0 into epsilon r இப்போ புரிஞ்சுதா the charge is increased by the factor epsilon r the charge is increased by the factor epsilon r புரிஞ்சுதா அந்த ஸ்டேட்மென்ட்க்கு எப்படி நம்ம கொண்டு வரோம்னு புரியுதா ஓகே அவ்வளவுதான் இப்போ இது கன்க்ளூஷன் எப்படி எழுதுவோம் when sigma r is greater than 1 charge will also increase sigma r ன்றது always மீடியத்துக்கு greater than 1 தான் charge என்ன ஆகுது இங்க directly proportional அப்ப என்ன ஆகும் increase ஆகும் அப்ப இந்த charge increase ஆகுதுனா இதுவும் simultaneously increase ஆகதான போறது அப்ப q is greater than q0 புரிஞ்சுதா கண்ணா அப்ப q is greater than q0 னா dielectric மீடியத்துல charge எப்படி இருக்கும் increase ஆகும் decrease ஆகாது charge dielectric மீடியத்துல when battery source is connected increase தான் ஆகும் புரிஞ்சுதா டவுட் ஏதாவது இருக்கா அவ்வளவுதான் கண்ணா இதுதான் கன்க்ளூஷன் அடுத்தது பாருங்க கெபாசிட்டன்ஸ் ரொம்ப சிம்பிள் என்னன்னா நம்ம அங்க என்ன பார்த்தோமோ அதே தான் இங்க பார்க்குறோம் பட் ரெண்டும் ஒண்ணு கிடையாது தட் இஸ் பேட்டரி வந்து நம்ம கனெக்ட் பண்றதுக்கும் பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பட் வேல்யூஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும் பட் கன்சிடரேஷன் அண்ட் டிரைவிங் திஸ் எல்லாமே சேம் தான் அதுல ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது ஓகே பை இன்ட்ரடியூசிங் த டயலெக்ட்ரிக் கெபாசிட்டன்ஸ் ஆப்வியஸ்லி increases okay ஏனா charge increase ஆகும்போது capacitance also increases v0 is constant okay வா அப்ப c is equal to q0 divided by v0 by epsilon r ஏன் v0 by epsilon r எதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்றோம் நம்ம v க்கு பதிலா v is equal to v0 divided by epsilon 0 that is sorry இந்த இடத்துல v னு வெச்சுக்கோங்க v0 னா இப்படி அது கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இந்த டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் இது வரும் ஓகே அப்ப q0 divided by v0 divided by epsilon r ஓகேவா அப்ப இங்க இருந்து டிரைவ் பண்ணுங்க அப்ப q0 by v0 க்கு பதிலா என்னன்னு போடலாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் c0 ன்னு எடுத்துக்கலாமா q0 by v0 னா என்னது c0 epsilon r அங்க வந்து அதே ஸ்டேட்மென்ட் வந்துருச்சா c is equal to epsilon r c0 c0 க்கு பதிலா epsilon naught a divided by d ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க that is permittivity of free space ஓகே அப்ப இதுல இருந்து என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் epsilon naught a divided by d கிடைச்சிட்டா அப்ப அதே மீடியத்துக்கு இருந்ததுன்னா என்ன ஆகும் இத எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஓகே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க epsilon r epsilon naught ன்றது epsilon ஆ மாறிடும் that is epsilon is equal to epsilon naught into epsilon r முன்னாடியே பார்த்ததுதான் அப்ப அத போடிங்கனா c is equal to epsilon naught a epsilon divided by d that is medium into area divided by distance ஓகே கிடைச்சிரும் அவ்வளவுதான் கன்க்ளூஷன் என்ன சிக்மா greater than 1 ஆ இருந்தா c is greater than c0 அப்ப ரெண்டு கேஸ்லயுமே கெபாசிட்டன்ஸ் இன்கிரீஸ் ஆகும் பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆனாலும் சரி பேட்டரி கனெக்ட் ஆனாலும் சரி கெபாசிட்டன்ஸ் இன்கிரீஸ் ஆகும் c greater than c0 ஓகே அப்ப கெபாசிட்டன்ஸ் increases by introducing the dielectric ஓகேவா அடுத்து பாருங்க அடுத்து என்ன எனர்ஜில பாத்தீங்கன்னா இப்ப பிஃபோர் ஆஃப்டர் கொடுத்துருப்போம் ஏனா ரிலேஷனை மாத்துறோம் நம்ம ஏன் ரிலேஷனை மாத்துறோம் அப்படினு கேட்டிங்கன்னா முன்னாடி இருந்த ரிலேஷன் என்ன இருந்தது u0 is equal to half into q square by c அப்படினு இருந்தது இதான ரிலேஷன் இதான ஓகே இப்போ ரெண்டு ரிலேஷன் ஒண்ணுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் தட் இஸ் எதுல பார்த்தோம் நம்ம எனர்ஜி ஸ்டோர்ட் அதுல ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ரிலேஷன்ல இருந்து இதுக்கு பதிலா q பதிலா cv போட்டு இத கொண்டு வருவோம் ஓகே ரெண்டு ரிலேஷனும் சேம் தான் பட் ஏன் வந்து அந்த இடத்துல அந்த ரிலேஷனும் இந்த இடத்துல இந்த ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஏன் யூஸ் பண்ணோம் ஓகே தட் இஸ் அத பாத்தீங்கன்னா அந்த இடத்துல q வந்து கான்ஸ்டன்ட் தட் இஸ் சார்ஜ் கான்ஸ்டன்ட்ன்றதுனால அந்த இடத்துல இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணோம் தட் இஸ் q வச்சு அந்த ரிலேஷனை நம்ம யூஸ் பண்ணோம் பட் இந்த இடத்துல நமக்கு எது வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் தான் கான்ஸ்டன்ட் அதனால இந்த ரிலேஷனை யூஸ் பண்றோம் புரிஞ்சுதா இதுல v டேர்மே கிடையாது q தான் இருக்கு q வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது அதனால v டேர்ம் எடுத்துக்கிறோம் புரியுதா என்ன டிஃபரன்ஸ் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்றது புரியுதா அவ்வளவுதான் அப்ப u0 is equal to half into c0 v0 square இது பிஃபோர் இன்ட்ரோடியூசிங் இப்ப பாருங்க v0 கான்ஸ்டன்ட் ஓகே 1/2 கான்ஸ்டன்ட் அப்ப கெபாசிட்டன்ஸ் முன்னாடியே பார்த்துட்டோம் இன்கிரீஸ் ஆகும்னு பார்த்துட்டோம் அப்ப கெபாசிட்டன்ஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா u0 என்ன ஆகும் சைமல்டேனியஸா இன்கிரீஸ் ஆகும் அதனால எனர்ஜி ஸ்டோர்ட் இஸ் இன்கிரீஸ் since the capacitance increases energy stored is increases since the capacitance also increases அது இன்கிரீஸ் ஆறதுனால இதுவும் சேர்ந்து இன்கிரீஸ் தான் ஆகுது அப்ப ஆஃப்டர் இன்ட்ரோடியூசிங் எப்படி இருக்கும்னு பாருங்க ஆஃப்டர் இன்ட்ரோடியூசிங் தி டயலெக்ட்ரிக் அப்ப u is equal to half into c v0 square அப்ப
u is equal to half into c-க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் எப்சிலான் ஆர் c நாட்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா into v நாட் ஸ்கொயர் v நாட் ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட் 1/2ன்றது கான்ஸ்டன்ட் அப்ப u is equal to sigma r c நாட் அப்ப c நாட் இன்க்ரீஸ் ஆகும்போது u என்ன ஆகும் இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்ப u greater than u நாட் that is dielectricல இருக்கிற எனர்ஜி is greater than dielectric in air ஓகேவா அப்ப எனர்ஜி increases when dielectric is introduced புரிஞ்சுதா கண்ணா ஏதாவது டவுட் இருக்கா இதுல வெரி குட் அவ்வளவுதான் இப்போ எனர்ஜி டென்சிட்டி எப்படி மீடியத்துக்குனா எப்படி எழுதுவோம் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம் half into that is epsilon e naught square இது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் எனர்ஜி டென்சிட்டி நம்ம ரிலேஷன் கொண்டு வந்திருப்போம் that is எனர்ஜி per யூனிட் வால்யூம் பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம் அதே தான் இந்த இடத்துல ரிலேஷன் எடுத்துறோம் ஃபார் மீடியம் that is epsilon வந்துருச்சா ஓகேவா u is equal to half epsilon e naught square where epsilon is a permittivity of dielectric material ஓகேவா டவுட் இருக்கா கண்ணா ஏதாவது அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ஓகே இப்போ நம்ம பண்ண மொத்த ப்ராசஸையுமே நம்ம சம் அப் பண்றோம் ஓகே மொத்த ப்ராசஸையும் என்ன பண்றோம் நம்ம இப்போ சம் அப் பண்றோம் சம் அப் எப்படி பண்றோம் இப்போ dielectric inserted battery connected battery disconnected battery connected சரியா கனெக்ட் ஆயிருக்கு that is sorry disconnect ஆயிருக்கு கனெக்ட் ஆயிருக்கு ஓகே இப்போ என்னென்னலாம் கன்சென்ட்ரேஷன் that is qன்றது சார்ஜ் eன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கெபாசிட்டன்ஸ் எனர்ஜி அப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன ஆகுது பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா Q என்னது கான்ஸ்டன்ட் ஓகே Q கான்ஸ்டன்ட் ஆன கேஸ்ல ஃபுல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருந்தது டிக்ரீஸ் ஆச்சு வோல்டேஜ் எப்படி இருந்தது டிக்ரீஸ் ஆச்சு கெபாசிட்டன்ஸ் எப்படி இருந்தது இன்க்ரீஸ் ஆச்சு அண்ட் எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சு இது பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆகும்போது இருந்தது இப்போ பேட்டரி கனெக்ட் ஆகும்போது எப்படி இருந்தது that is electric field and voltage ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டா இருந்தது கான்ஸ்டன்ட்டா இருக்கா Q என்னாச்சு இன்க்ரீஸ் ஆச்சு அதனால கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு கெபாசிட்டன்ஸ்னால எனர்ஜி என்னாச்சு இன்க்ரீஸ் ஆச்சு ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றத்தையும் ரிலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் டேர்ம் ஓகே இந்த ஒரு டேபுலர் காலம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த டோட்டல் ஹோல் ப்ராசஸையும் நீங்க டெரைவ் பண்ணிடலாம் இது டெரைவ் பண்றதுன்றதோட ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஒவ்வொரு பார்ட் அவ்வளவுதான் ஒரு பார்ட்ல மேபி இந்த மாதிரி போட்டா டெரிவேஷன் வச்சிருந்தீங்கன்னா ஓகே ரைட் ஒரு 4 பார்ட்டை டெரைவ் பண்ணிட்டு கொண்டு வந்துடலாம் ரொம்ப சிம்பிளா இருக்கா ஓகே இதை ஃப்ரீக்வெண்டா எக்ஸாமினேஷன்ல கேட்பாங்க உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கிற இடம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரே டேர்மே அடுத்தடுத்தது நம்ம வந்து ஏர் மீடியத்துக்கும் டைஎலக்ட்ரிக் மீடியத்துக்கும் மாத்தி கொண்டு வருவோம் அதுல மட்டும் சம்பவம் நீங்க ஸ்லைட்டா கன்ஃபியூஸ் ஆகலாம் பட் நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா பார்த்து வச்சிருந்தீங்கன்னா கன்ஃபியூஸே ஆகாது இந்த டேபுலேஷன் ஞாபகம் இருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகே பக்காவா ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரலாம் எக்ஸாமினேஷன் ஹாலில் ஓகேவா கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க ஓகேவா அண்ட் தென் ஒரு தடவை வீட்டில் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் மேபி இது வரைக்கும் இதை நீங்க கஷ்டம்னு நினைச்சிருந்தீங்கன்னா மேபி இந்த லெக்சருக்கு அப்புறம் இது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி நீங்க மேபி ஃபீல் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ